The one and only Botticelli. Botticelli and Raphael, shirts and trousers. ரிஷப ராசியிலிருந்து மிதுன ராசிக்கு குரு பெயர்ச்சி நடைபெறுவதையொட்டி கோயில்களில் பக்தர்கள் கூட்டம் அதிகரித்து காணப்படுகிறது. கூடுதல் தகவல்களை செய்தியாளர் காதருசனிடம் கேட்கலாம். காதருசன், தற்போது நீங்க எந்த கோவில் முன்பாக இருக்கிறீர்கள்? இன்றைக்கு குரு பெயர்ச்சியையொட்டி மக்களின் வருகை எவ்வாறு இருக்கிறது? என்னென்ன சிறப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கின்றன? அதாவது திலகவதி, குரு பெயர்ச்சியை முன்னிட்டு ஒவ்வொரு குரு ஸ்தலங்களிலும் இன்று வெகு விமர்சையாக பெயர்ச்சி விழா சரியாக இன்று மதியம் 1:19 மணிக்கு நடைபெறுகிறது. இதன் ஒரு பகுதியாக பிரசித்தி பெற்ற சிட்டை வசிஷ்டேஸ்வரர் ஆலயம் ஆலங்குடி ஆலயத்தில் குரு பெயர்ச்சி விழாவில் ஏராளமான பக்தர்கள் பங்கேற்பு. இன்னும் ஒரு நிமிடத்தில், அதாவது சரியாக 1:19 மணிக்கு ரிஷபராசியிலிருந்து மிதுன ராசிக்கு குரு பகவான் பிரவேசிக்கிறார். தஞ்சை அடுத்த சிட்டை வசிஷ்டேஸ்வரர் ஆலயம், தென்குடி வசிஷ்டேஸ்வரர் ஆலயம் அமைந்துள்ளது. தமிழகத்தின் தொன்மையான கோவில்களில் ஒன்றான இக்கோயில் திருஞான சம்பந்தரால் பாடப்பெற்ற ஸ்தலமாகும். வசிஷ்ட முனிவரால் பூஜிக்கப்பட்ட வசிஷ்டேஸ்வரர் சுயம்புவாக தோன்றியதால் தான் தோன்றீஸ்வரர் என்ற பெயர் பெற்றது. இந்த கோவிலில் வசிஷ்டேஸ்வரர், சுகந்த குமாரம்பிகை சன்னதிகளுக்கு நடுவில் எங்கும் இல்லாத அளவிற்கு சிறப்போடு தனி சன்னதியில் குரு பகவான் எழுந்தருளியிருந்து பக்தர்களுக்கு அருள்பாலித்து ஒவ்வொரு ஆண்டும் ஒரு ராசியில் இருந்து மற்றொரு ராசிக்கு குரு பகவான் பெயர்ச்சி அடைவார். அதன்படி இன்று குரு பெயர்ச்சி விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. இன்று மதியம் சரியாக 1:30 தற்பொழுது குரு பகவான் ரிஷப ராசியில் இருந்து மிதுன ராசிக்கு பெயர்ச்சி பெற்றுக் கொண்டிருக்கிறார். அப்போது குரு பகவானுக்கு சிறப்பு அபிஷேகம் ஆராதனையும் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. பின்னர் வெள்ளி கலச அலங்காரத்தில் குரு பகவான் பக்தர்களுக்கு அருள்பாதிக்க உள்ளார். தொடர்ந்து நீண்ட வரிசையில் இருக்கக்கூடிய பக்தர்கள் குரு பகவானை தரிசனம் செய்து வருகின்றனர். இதற்கு முன்னதாக காலையிலிருந்து சிறப்பு ஹோமங்கள், அபிஷேகங்கள் நடைபெற்றதிலிருந்து குரு பெயர்ச்சியை முன்னிட்டு ஏராளமானோர் இங்கே கலந்து கொண்டிருக்கிறார்கள். ஒவ்வொரு ராசிக்காரர்களும் தங்கள் ராசிக்கான பரிகாரங்களையும் செய்து கொண்டிருக்கிறார். குரு பெயர்ச்சி விழாவை முன்னிட்டு மேசம், மிதுனம், கடகம், கன்னி, விருச்சம், மகரம், மீன ராசிக்காரர்களுக்கு பரிகாரம் செய்து வழிபட்டு வருகின்றனர். குரு பெயர்ச்சி விழாவை முன்னிட்டு சித்தை வசிஷ்டேஸ்வரர் ஆலயத்தில் வருகின்ற 23ஆம் தேதி லட்சார்ச்சனையும், 24ஆம் தேதி, 26ஆம் தேதி சிறப்பு பரிகார ஹோமங்களும் நடைபெற இருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி காதல். குரு பெயர்ச்சியையொட்டி கோயில்களில் பக்தர்களின் வருகை அதிகரித்து காணப்படுகிறது. சரியாக 1:19 மணிக்கு குரு பெயர்ச்சி நிகழ்ந்திருக்கிறது. இதனையொட்டி பக்தர்கள் குரு பகவானை வழிபட்ட வண்ணம் இருக்கிறார்கள். தொடர்ந்து விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் காதருசன் இருக்கிறார். காதருசன், அதிக அளவில் பக்தர்கள் கூடுவார்கள் என்பதால் அவர்களுக்கான வசதிகள், ஏற்பாடுகள் எல்லாம் கோயில்களில் என்ன செய்யப்பட்டிருக்கு? அதாவது திலகவதி, குரு பெயர்ச்சி, அதாவது சித்தை வசிஷ்டேஸ்வரர் ஆலயம், ஆலங்குடி குரு கோவில் ஆகிய 2 கோவில்களுமே பிரசித்தி பெற்ற கோவில்கள். இந்த 2 கோவில்களிலுமே பாத்தீங்கன்னா வழக்கமாக கூட்டத்தை விட குரு பெயர்ச்சி விழாவின் போது அதிக அளவிலான கூட்டம் என்பது வரும். இன்று பாத்தீங்கன்னா குரு பெயர்ச்சி விழாவை முன்னிட்டு காலை முதலே ஏராளமானோர் வாகனங்களிலும், இருசக்கர வாகனங்களும், நடைபாதை சிறப்பு பேருந்துகளும் இடப்பட்டுள்ளது. இந்த வசிஷ்டேஸ்வரர் ஆலயத்திற்கு வருவதற்காக ஏராளமானோர் புரிந்து வருகிறார்கள். நம்ம பாத்தீங்கன்னா இன்று காலை முதலே இந்த பகுதிக்கு சிறப்பு கும்பகோணம் கோட்டத்தின் சார்பில் சிறப்பு பேருந்துகளும் இடப்பட்டுள்ளது. அதன்படி பாத்தீங்கன்னா அந்த கோவில் முழுவதுமே ஏராளமான பக்தர்கள் தங்கள் ராசிக்கான பரிகாரங்களை செய்வதற்காக குவிந்திருக்கிறார்கள். கோடை காலம் என்பதால்
அங்கு வரக்கூடிய பக்தர்களுக்கு நிழல் தரும் வகையில் அங்கு நிழல் குடைகளும் அமைக்கப்பட்டுள்ளது, பந்தல்களும் அமைக்கப்பட்டுள்ளது. மேலும் கோவில் நிர்வாகத்தின் சார்பிலும் மாவட்ட நிர்வாகத்தின் சார்பிலும் ஆங்காங்கே தண்ணீர் வைக்கப்பட்டுள்ளது. அது மட்டும் இல்லாமல் வரக்கூடிய பக்தர்கள் எளிதில் கோவிலுக்குள் வந்து செல்வதற்காக ஒரு வழி பாதை ஏற்பாடு செய்யப்பட்டு அதற்காக காவலர்கள் சுமார் 100க்கும் மேற்பட்ட காவலர்களும் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகிறார்கள். திருவாரூர் ஆலங்குடி கோயிலில் பக்தர்கள் வருகை அலைமோதி காணப்படுகிறது. இன்று குருபெயர்ச்சியையொட்டி சிறப்பு பூஜைகளுக்கும் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. அந்த வகையில் குருபெயர்ச்சி நடந்தேறியிருக்கிறது. இந்நிலையில் பக்தர்கள் கூட்டம் கூட்டமாக வந்து குரு பகவானை தரிசித்த வண்ணம் இருக்கிறார்கள். இதேபோல செய்தியாளர் விஜயகுமார் ஆலங்குடியிலிருந்து இணைந்திருக்கிறார். அவரிடமும் நாம் பேசலாம். விஜயகுமார், இப்ப ஆலங்குடி சிறப்பு வாய்ந்த ஒரு பிரசித்தி பெற்ற கோவில், அங்கே இன்றைக்கு பக்தர்களுடைய வருகை எவ்வாறு இருக்கிறது? என்னென்ன சிறப்பு பூஜைகளுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது? பக்தர்களுக்கான வசதிகள் என்னென்ன செய்யப்பட்டிருக்கு? திருவாரூர் மாவட்டம் ஆலங்குடியில் ஆகசகாசர ஆலயம் உள்ளது. இங்கே குரு பயிற்சி தற்போது 1/19 அணியில் குரு மிதுன ராசிக்கு குரு பெய்கிறார். அதன் அடிப்படையில் ஏராளமான பக்தர்கள் தற்போது சாமி தரிசனம் செய்து தீபாரணை காட்டி தற்போது நடைபெற்று வருகிறது. இதில் ஏராளமான பக்தர்கள் தரிசனம் சென்று கொண்டிருக்கிறார்கள். அதுமாரி போலீஸ் பாதுகாப்பு என்பது சிறப்பாக கோயில் சுற்றி பல்வேறு வழிகளிலும் போலீசார்கள் ஏராளமான குவிக்கப்பட்டு சாமி தரிசனம் செய்வதற்காக பல்வேறு நடவடிக்கை எடுத்திருக்கிறார்கள். அதுமாரி மருத்துவ வசதிகள், தீயணைப்பு துறையினர் என்று பல்வேறு வசதிகள் செய்து பொதுமக்களுக்கு குடிநீர், உணவு வழங்குவது என்று சிறப்பாக செயல்பட்டு வருகிறது. திருவாரூர் ஆலங்குடி கோவிலுக்கு என்ன சிறப்பு? குரு பகவானுக்கு உகந்த ஸ்தலமா அது? அதனுடைய சிறப்பு என்ன? மக்கள் வைத்திருக்கும் ஐதீகம் என்ன? அதாவது ஆண்டுதோறும் குரு பயிற்சி என்பது நடைபெற்று வரும். இதில் ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு வருடங்களும் குரு பெயர்வார். அந்த அடிப்படையில் இங்கே பக்தர்கள் தரிசனம் செய்து அங்க அந்த விளக்குகள் ஏற்றி வைப்பது இது நடைமுறையில் உள்ளது. அந்த அடிப்படையில் இந்த குரு பயிற்சி என்பது பொதுமக்களுடைய ஒரு சிறப்பாக உள்ளதாக அந்த பொதுமக்கள் கருதுகிறார்கள். விவரங்களுக்கு நன்றி விஜயகுமார். ரிஷபராசியிலிருந்து மிதுன ராசிக்கு குரு பெயர்ச்சி நடைபெறுவதை ஒட்டி கோயில்களில் பக்தர்களின் கூட்டம் அதிகரித்து காணப்படுகிறது. தஞ்சை கோயில்களிலிருந்து என்ன கள நிலவரம் என்பதையும், திருவாரூர் ஆலங்குடி கோயிலில் பக்தர்கள் எந்த அளவு குவிந்திருக்கிறார்கள், சிறப்பு ஏற்பாடுகள், சிறப்பு பூஜைகள் என்னென்ன செய்யப்பட்டு கொண்டிருக்கின்றன என்பது குறித்தும் நாம் விரிவாக பார்த்திருக்கிறோம். ஒருபுறம் தஞ்சை கோயிலில் என்ன களசூழல், அதே போல திருவாரூர் ஆலங்குடி கோயிலில் பக்தர்களின் வருகை எவ்வாறு இருக்கிறது என்பது குறித்தும் நாம் நேரலையாக பார்த்து வருகிறோம். ரிஷப ராசியிலிருந்து மிதுன ராசிக்கு குரு பெயர்ச்சி நடைபெறுவதையொட்டி இன்றைக்கு கோயில்களில் குரு பகவானுக்கு சிறப்பு பூஜைகள், அபிஷேகங்கள் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றன. எனவே குரு பெயர்ச்சி நடைபெறும் பிற்பகல் நேரமான 1:19 என்ற நேரத்தில் குரு பெயர்ச்சி நடைபெற்றிருக்கிறது. எனவே பிற்பகல் நேரமாகிய தற்போது பக்தர்களின் கூட்டம் கோயில்களில் அலைமோதி காணப்படுகிறது. குரு பகவானுக்கு சிறப்பு பூஜைகளை செய்து வழிபட்டு வருகின்றனர்.
பார்ட்டி வேர்னாலும் ஐ ப்ரிஃபர் போட்டிசலி. எங்க இருந்தாலும் நம்ம ஸ்டாரா தெரியணும் இல்லையா? வெரைட்டியான கலர்ஸ், நியூ டிசைன்ஸ், அதுக்கு மேல ஸ்டார் லுக். The one and only Botticelli. Botticelli and Raphael, shirts and trousers.